Hi, hello, welcome to It's Me Dinesh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ல செக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது. ஸோ கூகுள் ஃபார்மில் வந்து இன்றைக்கி நம்ம செக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஈச் செக்ஷன், ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ செக்ஷனுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் பேஜ் வைஸ் தான். ஓகேவா? ஒரே ஒரு ஃபார்ம் வந்து இவ்வளோ பெருசு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷனும், டெக்னிக்கல் கொஸ்டின் அப்படின்னா டெக்னிக்கல் கொஸ்டின் ஒரு செக்ஷனும், கமெண்ட்ஸ் பற்றி அது வந்து ஒரு செக்ஷன், அந்த மாதிரி செக்ஷனாக பிரிக்கிறதா எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி கூகுள் ஃபார்மை பற்றி நீங்கள் ஆல்ரெடி பார்க்கணும் அப்படின்னா, கூகுள் ஃபார்ம் பற்றி என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். கூகுள் ஃபார்ம்னா என்ன, ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி குவிஸ் அதில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 2 கூகுள் ஃபார்ம் பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், போய் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கூகுள் ஃபார்முக்கு புதுசாக இருந்தால் உங்களுக்கு வந்து அதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் செக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி என்னோடய மல்டிபிள் வீடியோஸ் கூகுள் ஷீட்டை பற்றி, ஸோ ஆப் ஸ்கிரிப்டை பற்றி, அதை எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ரெகுலர் பேசிஸில் நான் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போய் ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு புதுசாக இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால். ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் எண்டாவது வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் இப்போ பாருங்கள், எங்கிட்ட நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம எப்படி ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுன்னெலாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு சர்வே ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இமெயில் இருக்குது. ஸோ இமெயில் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது, எந்த ஸ்டேட்டுன்னு இருக்குது. ஸோ விச் இஸ் யுவர் ஃபேவரட், ஸோ அதான் கூகுள் ஷீட்டா, எக்ஸலா, இல்லை அதர்ஸான்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி விச் ஸ்ப்ரெட்ஷீட் ஆர் யூ யூஸிங், ஸோ உங்களோட ஃபேவரட் ஒன்றா இருக்கலாம், பட் நீங்கள் யூஸ் பண்ணுறது வேறையாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ எக்ஸல் பிடிக்கும் அப்படின்னா, என்னோட கம்பெனியில் எக்ஸல் இல்லை, ஆக்சஸ் இல்லை அப்படின்னா, நான் வேறு ஏதாவது அவங்க கொடுக்குற ஸ்ப்ரெட்ஷீட்டு தான் நான் யூஸ் பண்ணும். கரெக்டாக? ஸோ அதுதான் இந்த ஒரு 4 கொஸ்டின்ஸு. ஸோ இந்த கொஸ்டின்ஸோட நான் இன்னொரு கொஸ்டினும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது கூட நான் இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணுறேன், நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வந்து லாஸ்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஷார்ட் ஆன்சரோ இல்லை லாங் ஆன்சர் மாதிரியே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது மாதிரி இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு எல்லாருமே எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. கரெக்டாக? அதே மாதிரி இவ்வளோ பெருசு இருக்கும்போது அவங்க ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதையே வந்துட்டு இப்போ நான் வந்து செக்ஷனாக பிரிக்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல இந்த ரைட் சைட் மெனூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைட் மெனு பற்றியெல்லாம் வந்து என்னோட கூகுள் ஃபார்மோட பேசிக் வீடியோஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் ஒன் வந்து ஆட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த செக்ஷனுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து ஆப்ஷனல் தான், அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே இங்கே வச்சுட்டேன். நான் இதை என்ன பண்ணுறேன், இதை வந்து தூக்கி இதே மாதிரி நீங்கள் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ஒரு செக்ஷனு, இப்போ இது ஒரு செக்ஷன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதையே வந்து 3ஆக பிரிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இதை வந்து இன்னொரு செக்ஷனாக நான் மாற்றுறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வச்சுட்டு இதுக்கு முந்தின இதில் வச்சுட்டு செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும் போது உங்களுக்கு இது வந்து இன்னொரு செக்ஷனாக வந்துடும். இந்த செக்ஷனுக்கு நோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே? இதில் வந்து இந்த இது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது செக்ஷன் 1, இது செக்ஷன் 2, இது செக்ஷன் 3. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் இந்த செக்ஷனாக பிரிக்கும் போது என்னென்னா,
இதை நீங்கள் ஒருவேளை இந்த இதை வந்து நீங்கள் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரெக்வயர்டு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் நெக்ஸ்ட் செக்ஷன் போகாது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது எங்கிட்ட. இது வந்து எங்கள் யூசருக்கு எப்படி ஆகுது அப்படின்னா ப்ரிவியூவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் ஃபார்மாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா dinesh@gmail.com. ஓகேவா? ஸோ ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துட்றேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தனா இது அடுத்த இது செக்ஷன் நேம் இங்கே வந்துடும். இது அடுத்த செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் வந்து நான் எதுவுமே இதில் மேண்டேட்டரியாக கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறேன்னா அப்படியே நான் நெக்ஸ்ட்டு நான் எதுக்குமே ஆன்சர் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்மிட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதே வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு கீழே போயிட்டு செக்ஷன் 2 வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த செக்ஷன் இந்த கொஷின் வந்து நான் ரெக்வயர்டுன்னு கொடுத்துறேன். ஸோ இந்த கொஷின் எனக்கு ரெக்வயர்டு இல்லை, பட் இந்த கொஷினை ஆன்சர் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் இந்த செக்ஷனுக்கு வர முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். ப்ரிவியூ கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இமெயில் ஐடி கேட்குது. நான் ஏதோ ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்துட்டு டிஎன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரெக்வயர்டு கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த செக்ஷன் இது போகாது. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து மேண்டேட்ரி. ஸோ நான் இப்போ இது நான் 2 சூஸ் பண்ணுறேன். இதில் இதில் நான் கூகுள் ஷீட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த கொஸ்டினும் வந்து எனக்கு ஆப்ஷனல் தான். ஓகேவா? இப்போ நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா இதெல்லாம் இங்கே சேவ் ஆயிரும். ஓகே? ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து செக்ஷனாக பிரிக்கலாம். ஸோ இந்த செக்ஷனுக்கு வந்து நீங்கள் என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேமை வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்க அப்படின்னா இதை வந்து டூப்ளிகேட் செக்ஷனாக வேணும் அப்படின்னா இன்னொரு டூப்ளிகேட் செக்ஷன் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு செக்ஷன் இங்கே கிரியேட் ஆயிரும் அதே இதுலேயே. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் டூப்ளிகேட்டாக கிரியேட் பண்ணிவிட்டேன். இது எனக்கு வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இங்கே மூவ் செக்ஷன் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆயிரும். ஓகே? இப்போ நீங்கள் டெலிட் கொடுக்குறேன். ஸோ டெலிட் பண்ணிட்டுமான்னு கேட்குது. டெலிட். இப்போ டெலிட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி இந்த செக்ஷனை வந்து நான் இந்த கமெண்ட்ஸை வந்து நான் மேலே கொண்டு போகணும் அப்படின்னா எய்தர் நான் இங்கே கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போக முடியாது. ஏன்னா இது கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் கொண்டு போக முடியும், செக்ஷன் கொண்டு போக முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் செக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரீஆர்டர்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை எங்கே வேணுமோ எனக்கு அங்கே நான் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ அதையே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ நீங்கள் செக்ஷன் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம், இதை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், இதை எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இந்த செக்ஷனை வந்து நான் கீழே கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே ஓரளவுக்கு இது பண்ணால் இந்த செக்ஷனை வந்து இதாயிரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி நான் மூவ் செக்ஷன் கொடுத்துட்டு எனக்கு நோட்ஸ் வந்து லாஸ்ட்டாக வரணும். ஓகே? ஸோ லாஸ்ட்டாக கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு செகண்ட் செக்ஷன் பாருங்கள், இங்கே ஒன்று எனக்கு இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா நான் ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ப்ரிவியூவில் நான் இதை கொடுக்குறேன்னா ஏன்னா நம்ம இங்கே வேலிடேட்னு கொடுத்துருக்கோம். வேலிடேஷன் டிஎன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான், இது அதே மாதிரி தான் இருக்குது. இதில் எந்த இதுவும் இல்லை. பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப செக்ஷன்ஸ் இருக்கும்போது அதை நீங்கள் எடிட் பண்ணுறப்ப இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து இங்கே உங்களுக்கு எந்த இடத்துலையும் எஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணுறதா இல்லை என்னன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த செக்ஷனையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மெர்ஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த செக்ஷனை வந்து இந்த செக்ஷனோட மெர்ஜ் ஆயிரும். ஓகேவா? இது வந்து ஒரே செக்ஷனாக மாறிடும். இப்போ 3 செக்ஷனாக இருந்தது 2 செக்ஷனாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து செக்ஷன் வைஸ் வந்து உங்களோட கூகுள் ஃபார்மை பிரிக்க முடியும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கூகுள் ஃபார்மு. ஸோ கூகுள் ஃபார்மில் வந்து இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் நிறையா டிப்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறேன், நிறையா விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். ஸோ இது அதே மாதிரி இந்த வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் ஷீட்டை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கூகுள் ஃபார்மை பற்றி அதோட இன்ட்ரோடக்ஷன், அதில் எப்படி குவிஸ் ரெடி பண்ணுறது, அதை எப்படி ஷஃபில் பண்ணுறதுன்னெலாம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுவும் வந்து செக்ஷன் வைஸாக எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல்
லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். See you next video. Bye bye.